துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். மீண்டும் ஒரு விசை. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், அலியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நறுங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் அன்பு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம்,
அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் துதி சாற்றிடுவோம். என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தா ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ரொம்ப இஷ்டமான ஒரு பாடல். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னோடு சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்க பாடலாமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரி என் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரி என் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில்
உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கு தீராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு தீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் பூட்ட மாட்டார் உன் கர்த்தர் முன் செல்வார். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டார் உன் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். மனிதரை ஜனங்களை மன்னவர் தருவாரே, மனிதரை ஜனங்களை மன்னவர் தருவாரே. நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம், ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம், ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். அன்பு தந்தை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் எழுதிய பாடல் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்லவர் இயேசுவே, நன்றி பலி பீடம் கட்டுவோம். எத்தனை நன்மை செய்திருக்கிறார். ஆபிரகாமை பாருங்கள், ஒவ்வொரு பலிபீடத்தையும் கட்டும் போது நன்றி உணர்வோடு கர்த்தர் நடத்தி வந்தாரு, ஆச்சரியமாய் நடத்தினாரு. அந்த நன்றி உணர்வோடு அந்த பாடலை மன்னிக்கணும், அந்த பலிபீடத்தை அவர் கட்டினார். நாம் பலிபீடத்துக்கு பதிலாக பாடலை பாடி பலிபீடம் கட்டினது போன்ற உணர்வோடு அவர் உயர்த்தி பாட போகிறோம்.
நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையில் குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினிரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினிரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா.
பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கின்றோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கின்றோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், இந்த காலை வேளையில இந்த தியானத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ், தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து அற்புதமாய் அவர் நடத்தி வருகிறார். இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறபடி, அதாவது நாம் பார்த்து வர தலைப்பு திருச்சபைகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஜெபங்கள் என்ற தலைப்பில் நாம் செய்தியை சிந்திச்சுட்டு வரோம். அந்த விதத்தில் ஒரு சப்டைட்டிலாக எபேசிய திருச்சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஜெபங்கள் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் பல வாரங்களாக. இந்த வாரத்தில் அநேகமாக இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சிருவோம். அடுத்த டாபிக் போகலாம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை பற்றி மாத்திரம் சிந்திப்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏற்கனவே நாம் எபேசிய நிருபத்திலிருந்து 11 ஜெப விண்ணப்பங்களை பார்த்துட்டோம். அதை நான் திருப்பி இன்னைக்கு ரிப்பீட் பண்ணலை. கடைசியாக நான் கடைசி குறிப்பை சொல்லும்போது ரிப்பீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 11 பாயிண்ட்ஸ் நம்ம ஜெப விண்ணப்பங்களை எபேசிய நிருபத்திலிருந்து நம்ம சிந்திச்சிட்டோம். நல்ல ஆழமான சில கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு தயை பாராட்டினார். அதை தொடர்ந்து அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் மிலேத்துவிலே பவுல் இருக்கும்போது எபேசு சபையிலிருந்து சில மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு பல காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறான். பேசி முடித்துட்டு இறுதியில் அவர்களோடு இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் என்று நாம் அப்போஸ்தலர் 20:36 நாம் வாசிக்கின்றோம்.
அது ஒரு நீண்ட ஒரு ஆலோசனை, நீண்ட ஒரு புத்திமதி, இதெல்லாவற்றையும் சொல்லி முடித்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறான். என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்தான் என்று பிரத்யோகப்படுத்தி இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு அனுமானமாக அல்லது யூகமாக ஏற்கனவே சொன்ன முக்கியமான காரியங்களை, அவன் பேசின காரியங்களை நிச்சயமாக இதை சொல்லித்தான் ஜெபித்திருக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்து, ஏற்கனவே மிலேத்துவிலே வரவழைக்கப்பட்ட எபேசு சபையினுடைய மூப்பரிடத்தில் அவர் என்ன விஷயமெல்லாம் சொன்னாரோ அந்த காரியங்களிலிருந்து 7 குறிப்புகளை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த குறிப்புகளுக்கு தான் நிச்சயமாக அவர்கள் ஜெபித்திருக்க வேண்டும் என்று. முதலாவது இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே 11 குறிப்புகளை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை சேர்க்க வேண்டாம். இந்த 20ஆம் அதிகாரத்தில் முதல் குறிப்பு என்னன்னா, மூப்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். அதுக்கான வசனம் அப்போஸ்தலர் 20:28 வாசித்து விடுகிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது சபையை நடத்துகிற ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய எச்சரிக்கை உணர்விற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது ஜெபித்திருக்க வேண்டும் என்று நாம் அனுமானிக்க முடிகிறது. இரண்டாவது ஜெப விண்ணப்பம், இந்த 20ஆம் அதிகாரத்தில் இரண்டாவது ஜெப விண்ணப்பம் மொத்தமாக பார்த்தோம்னா இது 13வது ஜெப விண்ணப்பம். அது என்னன்னு கேட்டால் 29வது வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அவன் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 20:29 இருக்கிறது. இந்த கொடிதான ஓநாய்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் கள்ள தீர்க்கதரிசிகளைத்தான் ஆண்டவர் ஆவியானவர் அவர்கள் ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படுத்தினார். ஓநாய்கள் என்றால் அவர் கள்ள தீர்க்கதரிசிகள், பொய்யான அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள். இதை குறித்து நான் மிகவும் விளக்கமாக பல்வேறு வசனங்களின் ஊடாக உங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கலாம். ஸோ ஓநாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாமும் நம்முடைய சபையும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாவது ஜெபிக்கிறார். மூன்றாவது அவர் எதற்காக ஜெபித்தார் என்றால் வசனம் 30வது வசனம், அதாவது அப்போஸ்தலர் 20:30. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அநேகர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள், தவறானவற்றை போதிப்பார்கள். இவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள் அல்லது கள்ள போதகன்மார். கள்ள தீர்க்கதரிசிகள் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்து கொண்டே போவார்கள். அற்புதங்களால் ஜனங்களை வஞ்சிப்பார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். இதை மத்தேயு 24:24 அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களிலே இப்படி பல்வேறு இடங்களிலே பார்க்க முடியும். நான் உங்களுக்கு இந்த வசனங்களை எடுத்து காண்பித்திருக்கிறேன். இந்த முதலாவது எச்சரிக்கை உணர்வு வரணும் மூப்பர்களுக்கு. இரண்டாவது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சபையை கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளணும். மூணாவது மாறுபாடனை போதிக்கிறவர்கள், அவர்கள் கள்ள போதகன்மார், தவற மிஸ்கைட் பண்ணுவாங்க. டாக்ட்ரின் வாய்ஸ், கொள்கை ரீதியாக மாற்றி அமைத்து விடுவார்கள், சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து விடுவார்கள். ஏற்கனவே மீட்கப்பட்ட மக்களையே திரும்ப சென்று தேவையில்லாத குழப்பங்களுக்கு அடுத்த அந்த தவறான உபதேசங்களை பேசி சின்னாபனப்படுத்துவது, அவர்களை வஞ்சிப்பது. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நம்மையும் நம்முடைய சபையும் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கருத்தை ஜெபிக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் இப்போ சொன்ன குறிப்பும் இதுக்கு முந்தைய சொன்ன குறிப்பும் இந்த ஜெபத்தின் பலனாகத்தான் எபேசு சபையில் ஒரு பெரிய மாற்றம் இருந்ததாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதாவது பத்மோத்தீவிலே யோவான் இருந்தபோது அவனுக்கு வெளிப்படுத்தின காரியங்களில் எபேசு சபையை பற்றியும் கர்த்தர் ரிவீல் பண்ணினார். அதில் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யரண்டு கண்டறிந்ததையும் அப்படின்னு இருக்குது. அதை தேவன் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதாவது அந்த அப்போஸ்தலர்கள் அற்புத அடையாளங்களினாலே அப்போஸ்தலர்கள் நிரூபிக்கப்பட்டது அந்த காலத்தில். ஆகவே அவர்கள் தவறானவர்கள், பொய்யானவர்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடிச்சு கவனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி அவர்கள் கவனமாக இருந்ததுக்கு பின்னணியில் இந்த பவுலுடைய இந்த ஜெபமும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று தான் நினைக்கிறேன். அதன் பிறகு நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரை நீ வெறுக்கிறாய் என்று அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதாவது தவறான உபதேசங்களை கொண்டு வருகிற கள்ள போதகன்மார், மாறுபாடானவைகளை பேசுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போஸ்தலர்
20:30 மாறுபாடானவைகளை பேசுறவர்களுக்காக பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி அதற்காக ஜெபிக்கிறான். அப்போ இப்படி ஜெபிச்சதுனால தான் எபேசு சபை பின்னாட்களிலே நிக்கோலாய் மதஸ்தரனால் அதிகம் பாதிக்கப்படாதபடி காப்பாற்றப்பட்டது என்று சொல்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன். 3 குறிப்புகள் இல்லையா? 20ஆம் அதிகாரத்தில் 3 குறிப்புகளை நாம் பார்த்தோம். 4வது குறிப்பை தான் நான் கடைசியில் அவங்ககிட்ட பேசினேன். அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் 31வது வசனத்தில் இருக்குது. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 4வதாக அவர் ஜெபிக்க சொன்ன ஜெப விண்ணப்பம் எதுன்னு சொன்னால், நீங்கள் நான் சொன்ன புத்திமதிகளை நினைத்து கொள்ளுங்கள். சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன புத்திமதிகள் நிறைய சொன்னார். அந்த புத்திமதிகளை நினைத்து கொள்ளும்படிக்கு அவர் கேட்டுக்கொண்டார். அதை நினச்சிக்கங்க. இதற்காகத்தான் 4வது ஜெப குறிப்புகள். நம்ம சொல்லக்கூடிய புத்திமதிகள்லாம் ஞாபகம் வரணும் அவங்களுக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணார். அப்படியே அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. என்னெல்லாம் புத்திமதி சொன்னார்? எல்லா சபைகளுக்கும் அவர் சொன்ன புத்திமதிகளை சொன்னால் நேரம் போதாது. அவ்வளவு புத்திமதிகளை அந்தந்த சபையினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். 14:22 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது, சீசருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற போது சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று அவர் துவக்குகிறார். இப்படி பல்வேறு இடங்களிலே இடத்துக்கு தகுந்தாற்போல் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அவர் பல புத்திமதிகளை அருளினார். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த எபேசு திருச்சபைக்காக அவர் என்ன புத்திமதிகளை சொன்னார் என்றால், 4வது அதிகாரத்தில் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நான் வாசித்தோம். என்ன வாசித்தோம்னு சொன்னால், 4 விதமான புத்திமதிகளை, அழைப்பை தெரிந்து கொள்வதில், அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருப்பதில் நாம் கவனமாக இருக்கணும், பாத்திரவான்களாக நடக்கணும், அது ஒரு புத்திமதி. அடுத்து மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும், இது கிறிஸ்துவனுடைய கேரக்டர், மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இந்த புத்திமதி. அப்புறம் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி, 3வது புத்திமதி. அன்பு நமக்கு மிகச் சரியாக தெய்வீக அன்பில் நிரப்பப்பட்டிருக்கணும். 2வது வசனத்தில் இருக்குது. 3வது வசனத்தில் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. இந்த 4 புத்திமதிகளை எபேசு சபைக்கு அவர் எழுதினார். இது தவிர அவர் நிறைய புத்திமதிகளை நேரடியாக சொல்லியிருக்கக்கூடும். தான் எந்த புத்திமதிகளெல்லாம் சபைக்கு சொன்னாரோ அந்த புத்திமதிகளை இந்த சபை மக்கள் கவனித்து நடக்கணும், அதை நினைச்சு அதன்படி நடக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்றார். 4th ப்ரேயர் பாயிண்ட். அது 5வது ஜெப விண்ணப்பம் என்னன்னு கேட்டால், அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இப்போ இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டியிருக்கிறேன். 20வது அதிகாரத்தில் 5வது குறிப்பு இருக்குது. வசனம் என்னன்னு பாருங்க. 31 ஏற்கனவே பார்த்துட்டோம். 32, இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக ஜெபம் பண்ணினார். பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற 5வது குறிப்பை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். ரொம்ப மிக முக்கியம் பக்தி விருத்தி சபைக்கு ஏற்படுவது. நம்முடைய சபையில் பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு நாம் மிக கருத்தாக ஜெபம் பண்ணணும். ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் பக்தியை உண்டு பண்ணுகிறார், அவரே பக்தியை தருகிறார். அன்பிற்குரியவர்களே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான் என்று சங்கீதம் 12:1 மீகா 7:2 ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இந்த 2 ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் சொல்லி வருத்தப்படுகிறார். பக்தியுள்ளவர்கள் அற்று போகிறார்கள். ஏன் மனிதனை அவர் ஒருவனை படைக்க வேண்டும்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்பு ஏன் மனிதனை ஒருவனாக படைத்தார்? அவர் ஒருவனிலவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் மனிதனை ஒருவனாக படைக்க வேண்டும் என்று மல்கியா 2:15 வாசிக்கிறோம். அவர் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே என்று சொல்கிறார். பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்குத்தான் அவர் ஒருவனை படைத்தார். அப்போ பக்தியுள்ளவனை கர்த்தர் படைத்து அந்த பக்தியுள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்கிறார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 4:3 சொல்லுகிறார். அப்போ நமக்குள்ளே கர்த்தர் துவக்கி வைத்திருக்கிற இந்த பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் அதுக்கு நாம் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த பக்தி விருத்திக்காக, இந்த சபையினுடைய பக்தி விருத்திக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயம் முழங்கால் படியிட்டு
நிச்சயம் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்க முடியும், கூடும் என்று நான் 100% விசுவாசிக்கிறேன். ஆகவே நாம் நம்முடைய பக்தி விருத்திக்காக ஜெபிப்பதோடு நம்முடைய சபை மக்களுடைய பக்தி விருத்திக்காக நாம் ஜெபிக்கணும், நம்முடைய உற்றார்களுடைய பக்தி விருத்திக்காக ஜெபிக்கணும். ஒட்டுமொத்த சபையில் வருகிற போது இந்த சபை பக்தி விருத்தியில் நிரப்பப்படுவதற்கு நாம் ஜெபிக்கிற ஜாக்கிரதைப்படணும். இப்போ நீங்க மீண்டும் எபேசி நிருபத்திற்கு நீங்க ஒரு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3 இடத்துல, ஒரு அதிகாரத்தில் 3 இடத்துல பக்தி விருத்தியை பற்றி இந்த எபேசிய திருச்சபைக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறான். முதலாவது அவன் சொன்ன வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் நற்செய்தியாளர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் போதர்களாகவும் கர்த்தர் வைத்தார். சபை என்பது பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக, சபை என்பது பக்தியிலே விருத்தி அடைவதற்கு ஏதுவாக 5 வகை ஊழியங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த 5-fold மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய இந்த 5 வகை ஊழியங்களும் ஏற்படுத்தப்பட்டன. இந்த 5 வகை ஊழியங்களும் அன்பிற்குரியவர்களே தேவனால் முன்குறிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட அந்த ஊழியங்கள். இந்த ஊழியங்கள் எல்லா சபைகளிலும் மிகச் சரியாக சரியான விகிதாச்சாரத்தில் இந்த ஊழியங்கள் செய்யப்படுகிற போது அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பக்தி விருத்தி உண்டாகும். சில சபைகளில் பக்தி குன்றி போவதற்கு காரணம் என்ன? அந்த 5-fold மினிஸ்ட்ரியினுடைய ஆதிக்கம் அல்லது 5-fold மினிஸ்ட்ரியினுடைய அந்த சூழல் அங்கே இருப்பதில்லை. ஆகவே ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபையில் 5 வகை ஊழியங்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சபையானது விருத்தி அடையும். அப்பொழுது அந்த சபையானது ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக மாறும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி என்கிற அந்த விஷயத்தில் நாம் இன்னும் வளருவதற்கு பெருகுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாம் கட்டாயம் பாரத்தோட ஜெபம் பண்ணணும். ஏன்னா இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மிலேத்துவிலே இருந்தபோது வரவழைக்கப்பட்ட எபேசிய அந்த எல்டர்ஸ், அந்த டீக்கன்ஸ் ஓவர்சீரோட அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது மறக்காமல் இந்த குறிப்புக்காக அவர் ஜெபித்திருப்பார். அது மிக முக்கியமான ஒரு குறிப்பு தான் இந்த பக்தி விருத்தி. ஆக சபை என்று சொன்னால் அந்த சபையில் 5 வகை ஊழியம் இருக்கணும். அந்த 5 வகை ஊழியத்தின் மூலமாக ஒரு பெரிய பக்தி விருத்தி உண்டாகணும். இதே அதிகாரத்தில் 2வது இன்னொரு இடத்துல பக்தி விருத்தியை பற்றி பவுல் அடிகள் எழுதுகிறார். அது எத்தனை வசனம்னா 16வது வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்கள்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஒவ்வொரு அவயமும் தன்னுடைய அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி. பக்தி விருத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உண்டாக்குறது? இப்போ சபையில் பக்தி விருத்தி உண்டாகணும்னு சொன்னால் இந்த 5-fold மினிஸ்ட்ரி நமக்கு தேவை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பக்தி விருத்தி உண்டாக்குறதுன்னா அன்பினால தான். நீங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா, அன்பை அதிகமாக நீங்கள் காண்பிக்கிற போது, இந்த அன்பினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது, ஒருவருக்கு ஒரு அன்பிலே நடந்து கொள்ளும்போது, ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பின் பரிமாற்றங்கள் நடக்கிற போது பக்தி விருத்தி உண்டாகும். சபையில் பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு அந்த போதகர் மூலமாக இந்த 5-fold மினிஸ்ட்ரியினுடைய அந்த ஆதிக்கத்தை சபை பெறுகிறது. அதன் மூலமாக ஒட்டுமொத்த சபையும் பக்தி விருத்தி அடைகிறது. ஆனால் இண்டிவிஜுவலாக மற்றவரிடத்தில் எப்படி பக்தி விருத்தி 1-to-1 எப்படி பக்தி விருத்தி உண்டாக்குறது? வெரி சிம்பிள். நீங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு பக்தி விருத்தி உண்டு பண்ணும். பக்தி விருத்தியடைய பண்ணுவதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வலிய ஆயுதம் என்று சொன்னால் அந்த அன்பு தான். என்ன அன்பு அப்படின்னு சொன்னால் அகாபிய அன்பு, தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக, தெய்வீக அன்பினாலே நாம் அந்த அன்பிலே உறுதியாக இருந்து அந்த அன்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்றவர்களுக்குள்ளே நாம் பக்தி விருத்தியை உண்டு பண்ண முடியும். ஸோ ஆதி காலத்திலே ஏர்லி சர்ச் என்பது பெரிய அளவிலே பக்தி விருத்தி அடைந்த ஒரு சபையாக இருந்ததற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அன்பிற்குரியவர்களே? ஏர்லி சர்ச் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு மிகுந்த மகிமையாக அந்த சபை உயர்ந்தும் சிறந்தும் இருப்பதற்கான காரணம் என்ன?
அந்த சபைகளிலே மக்கள் ஒருவரோடொருவர் அன்பாய் நடந்து கொண்டார்கள். அந்த அன்பு பக்தியை விருத்தி அடைய பண்ணியது. இப்போ கொரிந்து சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய பக்தி குறைஞ்சு போச்சு. அவர்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தது, அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. அன்பிற்குரியவர்களே, ஒரு முடிவுக்கு வந்தார் பவுல். ஒரு குடும்பத்தின் மூலமாக அந்த தகவலை எடுத்துக்கொண்டு ஒரு முதல் கடிதத்தை எழுதும்போது அந்த கடிதத்தை நிறைவு செய்கிற இடத்துல ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவனுக்கு சாபம் வரும் என்று சொல்லி தன்னுடைய கடிதத்தை நிறைவு செய்கிறார். அப்போது நீங்கள் 1 to 1 ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தியை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அன்பிற்குரியவர்களே, மறவாமல் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். அந்த தெய்வீக அன்பு தான் மிகப்பெரிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த தெய்வீக அன்பிலே நீங்கள் வளருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலிருந்து உங்களுக்கு விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அன்பிலே வளருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து 3வது ஒரு பக்தி விருத்தியை பற்றி சொல்லியிருக்குது. நல்லா கவனிக்கணும். முதல்ல சொல்லப்பட்ட பக்தி விருத்தி என்பது சபைக்குள் உண்டாகிற ஒட்டுமொத்த அந்த காங்கிரிகேஷனுக்குள்ள அந்த மாஸ் கேதரிங்கில் இருக்கக்கூடிய எப்படி இந்த பக்தி விருத்தி உண்டாகிறது என்பதற்கான ஒரு வழிமுறை. அது 5-fold மினிஸ்ட்ரி அந்த சபையில் நடக்கணும். அதன் ஊடாக சபையே பக்தி விருத்தி அடையும். 1 to 1 எப்படி பக்தி விருத்தி உண்டாகிறதுனா அன்பு தான். நீங்கள் அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். அப்புறம் 3வது பாருங்க, 3வதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய விஷயம்தான். அது எங்கே இருக்குன்னா எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருக்குது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்யுங்கள். அதாவது முதல்ல ஒட்டுமொத்த சபைக்குமான பக்தி விருத்தியை பற்றி பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய 2 குறிப்புகளும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அன்பு, முதல்ல அன்பு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். இன்னொன்று ஒருத்தட்ட நீங்கள் கான்வர்சேஷன் வச்சுருக்கீங்க, அவங்களோடு கலந்துரையாடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை அவர்களோடு விவாதியுங்கள். கேட்கிறதுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்கள். நான் தேவையற்ற காரியங்களை பேசக்கூடாது. தேவையற்ற விடயங்களை அவரிடத்தில் நான் பேசுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, கவனமாக மற்றவரிடத்தில் பேசும்போது, மற்றவரிடத்தில் காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது மிக ஜாக்கிரதையாக நாம் விடயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 3வது நபரை பற்றி பேசாதீங்க, கோள் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க, தப்பிதம் பேசாதீங்க, பெருமை அடிக்காதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா என்று யோசித்து பேசுங்கள். அதுக்காக சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, ஜாலியாக இருக்கக்கூடாதா, ஜோக் அடிக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் தவறில்லை. ஆனால் பரிசுத்தத்தை கெடுத்துக்கொள்வதற்கு ஏதுவான கான்வர்சேஷன் நம்முடைய லைஃப்பில் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக ஆண்டவருக்கு துதி செலுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரொம்ப ஆண்டவர் அதை வரவேற்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் அவருடைய விருப்பம். ஆனால் பக்தி விருத்தி உண்டாக்காத ஒரு கலந்துரையாடல் என்னத்திற்கு? பக்தி விருத்தி உண்டாக்காத ஒரு கான்வர்சேஷன் அவசியமா? வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, மற்றவர்களுடைய பக்தி விருத்தி உண்டாகும்படி உங்களுடைய அந்த கலந்துரையாடல் இருக்கட்டும். நான் பேசுகிற போது கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் நீங்கள் உடனே கற்பனை பண்ணிக்காதீங்க. கெட்ட வார்த்தைன்னா ஒரு உச்சரிக்க முடியாத ஒரு ஸ்லாங் இருக்கு இல்லையா? சிலர் ஒரு ரொம்ப ஒரு வெறுத்து ஒதுக்கக்கூடிய நாம் சில வார்த்தைகளை பேசுவாங்க. அதெல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம். இங்கே பைபிள் டேர்ம், இந்த வசனத்தின்படி, இந்த வேதம் சொல்லுகிற கருத்தின்படி, அந்த அழுத்தத்தின்படி கெட்ட வார்த்தை என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அத்தனையுமே கெட்ட வார்த்தை தான். ஆக நான் பேசுவது என் சகோதரனுக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணுகிறதா? நான் பேசுவது இந்த சகோதரனுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணி கொடுக்குமா என்பதை நீங்கள் யோசியுங்கள். யோசித்து அதன்படி நீங்கள் செய்தீர்னு சொன்னால் நிச்சயமாக அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நீங்கள் உயர்ந்த ஒரு நிலையிலே வைக்கப்படுவீர்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற
தெய்வீக ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் ஏக்கம் இருக்கிறதுனால தான் நான் இதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதனைக்கு வருகிறோம். அந்த ஆராதனையில் நிறைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு டைரியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், குறித்து கொண்டே வாருங்கள். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவர் ஏதாவது பேசினார்னா உடனே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பக்தி கேதுவான விடயங்கள் இருந்தால் அதை கவனிங்க, அதை கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போது இந்த 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 பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு தான் சொன்ன அந்த காரியங்களை நினைத்து அதற்காக அவர் ஜெபம் பண்ணினார், அதற்காக முழங்கால் படியிட்டு மன்றாடினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக கவனமாக நாம் காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு செய்த 20ஆம் அதிகாரத்தில் செய்த ஜெபங்கள் எத்தனாவது ஜெபம்? 5வது குறிப்புன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக 16வது குறிப்புன்னு நினைக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தில் முதல் குறிப்பு என்னென்னா, மூப்பர்களுக்கு தலைவர்களுக்கு சபை குறித்து எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் சபை விலக்கி பாதுகாக்கணும். நம்பர் 3, மாறுபாடான தவறான கொள்கைகளை பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாக்கணும். நம்பர் 3. நம்பர் 4, நான் சொன்ன புத்திமதிகள் எல்லாம் நீங்கள் நினைக்கணும், நாம் நினச்சி பார்க்கணும். அதுதான் 4வது குறிப்பு. 5வது குறிப்பு என்ன? பக்தி விருத்தி ஏதுவாக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடக்கணும், நம்முடைய பக்தி விருத்தி அடையணுன்றது 5th பாயிண்ட்ஸ். ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லணும்னா இது 16வது ஜெப விண்ணப்பம். இன்னும் ஒரு 2 ஜெப விண்ணப்பம் இருக்குது. அந்த 2 ஜெப விண்ணப்பத்தை நாளைக்கும் நாளை மறுதினமும் நான் உங்களோடு பேசி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் நான் பேசிய இந்த செய்திகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு இன்னும் கூடுதலான தகவலோடு புத்தகமாக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு தேவையான அவகாசத்தை, சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய இந்த மீடியா மினிஸ்ட்ரியில் இன்னும் கூட நாங்கள் சில தளவாடங்களை வாங்கி சேர்க்க வேண்டியிருக்கிறது. நல்ல ஒரு மிக்சரை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அநேகமாக இந்த முதல் மாதத்திலே இதை செய்து முடிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் ஒளிப்பதிவு கருவிகளை நம்ம புதுசாக இது கிட்டத்தட்ட கோவிட் டைமில் நம்ம வாங்கின கருவிகளைத்தான் எப்பொழுதும் பயன்படுத்தி வருகிறோம். புதிதாக நவீனமாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ரொம்ப அதாவது காஸ்ட்லியான கேமராக்களை வாங்க முடியாது, நிறைய பணங்கள் செலவாகும். ஓரளவுக்கு நம்மளால் முடிந்த கேமராக்களை, ஒளிப்பதிவு கருவிகளை புதிதாக இந்த மாதத்தில் வாங்குவதற்கு நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். நிறைய வேலைகளை நாங்கள் மீடியாவுக்காக செய்ய வேண்டியிருக்கிறது. மீடியாவிற்கென்று பழக்கப்பட்ட நல்ல வேலை தெரியக்கூடிய பிள்ளைகளை நாம் 1 அல்லது 2 பேரை எடுக்கணும். ஏனென்றால் நம்ம இந்த வரக்கூடிய நாட்களிலே அடுத்த மாதம் சிங்களத்தில் 1 நிமிட வாக்குத்தத்தத்தை நாம் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா சிங்களம், இல்லைன்னா ஹிந்தி, ஏதாவது 2ல் 1 செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுடைய ஜெபம் தேவை. எப்படியாகிலும் கிறிஸ்துவனுடைய வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய முதல் நேரலையிலே நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. உங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருந்தது இந்த செய்தி என்பதை நீங்கள் நேரலை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே மற்றொரு தலைப்போடு, மற்றொரு ஜெப விண்ணப்பத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தை, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருடம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வருடமாக, புதிய மேன்மையின் ஆண்டாக இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு இருக்க நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகத்துவமான கரம் உடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கட்டும். அருள்நாதர் இயேசுவின் சம்பூரணமான நன்மையை முத பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனை அனுபவிக்க நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபையும் நன்மையும் தயவும் காருண்யமும் உடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனை நாங்கள் முயற்சிக்கிற எல்லா காரியங்களிலும் 100% வெற்றியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய நுண்ணியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்ம அனைவரோடு கூட இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் கூட பாதத்தினுடைய காப்பாராக. ஆமென், ஆமென்.